ஹாய் அயலி. இல்லை, வந்ததுலேருந்து ஒரே தலைவலியாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? கபிலன் ஃபோனில் யார்ட்டையும் பிஸியாக பேசிட்டு இருக்கான். அதான். சாரி சார், நானே உங்ககிட்ட கேட்டிருக்கணும். வாங்க, நான் காஃபி போட்டு கொடுக்குறேன். ப்ளீஸ், தேங்க்யூ. என்ன நடக்க போதும் தெரியலையே. மாட்டிக்காம இருந்தா சரி. ஐயோ கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ஏய் சிவா, அடாஷி எடுத்து வை, என் கூட வாய. என்ன எங்க கூப்பிடுற? என்ன விடு. அட நீ வா, சொல்ற. அது ஒரு அதிசயம். வா. நான் எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னப்பா, நான் இவ்வளவு சொல்றேன், என் கூட வா. வா வா, நான் தான் சொல்றேன்ல, வா என் கூட வா. சொல்றேன் வா. என்னன்னு சொல்லியா? நான் சொல்றேன் வா. என் கூட நீ வருவியா மாட்டியா? எங்க ஒழுங்கா வா. வா வா வா. ஐம் சாரி டு ஆஸ்க் யூ, உங்க அம்மா எப்படி இறந்தாங்க? இல்ல, கபிலன் சொல்லிட்டு இருந்தான், அது ஏதோ ட்ரக் மாஃபியா, ஒரு கேங்ஸ்டர் யாரோ, அவன் பேர் கூட, அவன் தான் உங்க அம்மாவை கொன்னானா? சின்ன வயசுலயே அம்மாவை இழக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்ல? ஆனாலும் உங்க அம்மா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அதாவது இந்த காலத்திலே பொண்ணுங்க போலீஸ் ஆகுறது பெரிய விஷயம்தான். ஆனா அவங்க அந்த காலத்திலே படிச்சு பெரிய போலீஸ் ஆயிருக்காங்க. ஊர்ல எல்லாரும் அப்போ உங்க அம்மாவையும் குடும்பத்தையும் எப்படி மதிச்சிருப்பாங்க இல்ல? அந்த மதிப்பையும் மரியாதையும் காப்பாத்திக்கிட்டு அப்படியே இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவ ஏதோ கேங்ஸ்டர்னு சொல்றாங்க, அவங்க கூட எதுக்கு வம்பு வச்சுக்கணும்? ஓகே, தேங்க்யூ. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சார். எங்க அம்மா அவ்வளோ ரிஸ்க் எல்லாம் எடுக்காம இருந்திருந்தா அட்லீஸ்ட் இப்போ உயிரோட என் கூடவாச்சும் இருந்திருப்பாங்க. யா, ரைட். பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல சார். இந்த ஊரே என் அம்மாவை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என் அம்மாவை கொன்ன ரவுடியையும் இப்போ வரைக்கும் இந்த ஊர் தப்பானவன் தானே சொல்லிட்டு இருக்கு. அவன் கொன்னு என் அம்மா இறந்திருக்காங்கன்னா அப்ப என் அம்மா எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு தானே அர்த்தம். யா, கரெக்ட். எனக்கு எதை நம்புறது நம்ப கூடாதுன்னே தெரியல சார். சரிங்க சார், நீங்க காஃபி குடிங்க, நான் வரேன். தேங்க்ஸ் ஃபார் தி காஃபி. Anyway, it's a good coffee. வா வா விடியா. யோ, எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்து சொல்ல போறியா இல்லையா? அதான் நானே இனிமே தான் யோசிக்கணும். இல்ல இல்ல, அங்க பாரு சிவா, சன்னு சும்மா தக தகன்னு கொழுந்து விட்டு எரியுது இல்ல? நான் உண்மையதான் சிவா சொல்றேன். அங்க பாரு, இப்படியே வெயில் அடிச்சுட்டு இருந்தா என்ன ஆகுறது? ஊருக்குள்ள தண்ணி பஞ்சம் வந்துடாது? ஏய், ஐயம்மா, அடிக்கிற அடியில உன் வாயில இருந்து இப்ப தண்ணி வர போது பாரு. ஏய்யா, இத காட்டுறதுக்கு தான் என்ன இவ்வளவு அவசரமா கூட்டிட்டு வந்தியா? என்ன சிவா, நீ எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்க, நீ இப்படி அசால்ட்டா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காத. நான் உன்ன மாதிரி இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு பொழுது போலன்னா பாவை இருப்பா, அவ கூட போய் விளையாடு போ. ஐயோ ஐயோ, இவன் போனா கபில மாட்டிப்பானே, நானும் சேர்ந்துல மாட்டிப்பேன். சிவா சிவா சிவா, இரு இரு. சிவா சிவா சிவா, ஒரு நிமிஷம் இருப்பா. என்ன உங்க பிரச்சனை? நானே புதுசா ஒரு எக்ஸசைஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். வாயே, நான் சொல்லித்தரேன் உனக்கு.
வா வா யோ எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஏய், அதெல்லாம் உனக்கு தெரியாது, நான் சொல்லி தருவேன். நான் சொல்லி தந்தா நீ ஒழுங்கா என்னை கத்துக்கணும். விட்டுரு. முடியாதுன்னு சொல்ல கூடாது. சும்மா ஏதாவது நோண்டிக்க. அப்பா நீங்க ஓகே தானே? குடிங்க, என்ன தண்ணி குடிங்க. ஏய், யாருக்கு யாரா தண்ணியை கொடுக்கறது? ஏய் இப்ப நான் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்ததுல என்ன ஆயிப்போச்சு? நீ இதை செய்யக்கூடாது. எங்க அப்பாவுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு நீ யாரா? கபிலா, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? பா, என்ன வேணா நடக்கட்டும்பா. இவன் எப்படிப்பா உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம்? ஏன்டா இப்படி சில்லியா நடந்துக்கிற? சின்ன குழந்தை கூட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு புரிஞ்சுக்கொண்டா. உன்ன மாதிரி யாரும் இப்படி அவசர கொடுக்கே இருக்கவே மாட்டாங்க. டேய், மரியாதையா பேச சொல்லிட்டேன். டேய் நீ பாட்டுக்கு வந்து தண்ணி பாட்டில தட்டி விட்டு என்ன மரியாதை பேச சொல்றியா? டேய், தப்பு பண்ணது நீதானே, அப்ப ஒன்னதான் சொல்லுவாங்க. நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன்? இவருக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தது தப்பா? அப்படின்னா நீயே தண்ணி கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே? என்னோட அப்பாவுக்கு நான் செய்வேண்டா. அதுக்குள்ள உன்னை யாரா வர சொன்னது? போதும், நிறுத்துங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஏன் வீட்டுக்கு முன்னாடி நின்னு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அக்கா நான் இங்க கார்டனுக்கு வந்திருந்தேங்க. நான் உள்ள போகும்போது இவர் வெளியே வந்தாரு. திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போனாரு. நான் உடனே பிடிச்சி உட்கார வச்சு இவர் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்தேன். நான் கொடுக்க கூடாதுன்னு இவன் தட்டி விடுறான்க்கா. டேய் கபிலார், நீ குடுக்க கூடாதுடா. டேய் கபிலா, நான் தான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன்ல, அப்புறம் ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க நீ? கா, உங்களுக்கு வேணா அவன் முக்கியமா இருக்கலாம், ஆனா என்னோட விஷயத்துல தலையிடுறதுக்கு இவன் யாருக்கா? ஏய் நீ யாரா என்ன தலையிட வேண்டாம்னு சொல்றது? ஏய் நான் அப்படிதான்டா செய்வேன். எனக்கு என்ன தோணுதோ அதை தான்டா செய்வேன். என்னத்த செய்ய வேண்டிய? என்ன என்ன சிஸ்டர், மாமா வந்துட்டாரு போல. சரி வா, போ எலி.